இந்த வீடியோவில் ஓட்டு மாவு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஓட்டு மாவு எப்படி பண்ணணும்னு பாட்டிக்கிட்ட ஒரு வாட்டி கேட்டுடலாம். இதில் அரிசி மாவு வறுப்பு வறுக்கணும், வெறும் மாவா. ரெண்டாவது இந்த 2 தேங்காய் பால் எடுத்துருக்கலாம். ஆமாம், அதுவும் 2 முட்டையும் அடித்து ஊற்றி நல்லா விரவி வைக்கணும். புட்டுக்கு விரவி வச்ச மாதிரி. அடுத்தாக்கில் அதை அறுத்தணும், அரிப்பு வச்சு அலசணும். கத்திலாமல் அலசணும். அலசி திரும்ப வறுத்துக்கிட்டே இருக்கணும். மணல் மாதிரி வரணும். நெய் ஊற்றணும். நெய் எவ்வளோ ஊற்றணும்? நெய் 200 நெய் ஊற்றணும். 1 கிலோ அரிசிக்கு. ஒரு பக்காவுக்கு தான் 200. இது அந்த அரைப்பிடி காப்பிடிக்கு. நம்ம இப்போ ரெசிபி கேட்டாச்சு, இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இன்றைக்கி சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன். சம்பா அரிசியை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி வடியை வச்சு எடுத்துக்கிட்டேன். அது நல்லா ட்ரெயின் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா திரிச்சு எடுத்துக்கணும். நம்ம எந்த அரிசியில் வேணாலும் செய்யலாம். பச்சரிசி, சம்பா அரிசி, இந்த மாதிரி எந்த அரிசியில் வேணாலும் ஓட்டு மாவு செய்யலாம். இந்த மாதிரி நம்ம திரிச்சதை ஒரு அரைப்பில் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி அலசி வச்ச மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்ல ஒரு மைல்டான கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்துக்கிட்டே இருக்கணும். அடுத்து நான் இன்றைக்கி 2 கிலோ அரிசிக்கு இந்த சைஸ் தேங்காய் எடுத்துருக்கிறேன். அதுக்கு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். 2 முட்டையும் இந்த மாதிரி மிக்சி ஜாருக்கு மாற்றி அடிச்சுக்கிட்டேன். அதை முட்டையும் வடிகட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலையும் இதோட வடிகட்டி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம மாவை ஒரு மைல்டான கோல்டன் கலரில் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதில் முட்டை அப்புறம் தேங்காய் பால் 2ஐயும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு இதை ஒரு 5 நிமிஷம் இப்படி ஊற வச்சிடணும். நீங்கள் எந்த அரிசியில் ட்ரை பண்ணாலுமே இதே ப்ராசஸ் தான், இதே மாதிரி தான் பண்ணணும். புழுங்கல் அரிசியில் மட்டும் செய்ய மாட்டாங்க. பச்சரிசி, இந்த மாதிரி சம்பா அரிசி, இந்த மாதிரி அரிசியிலலாம் ஓட்டு மாவு ட்ரை பண்ணுவாங்க. இதை 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா திரும்பி நம்ம அலசி எடுக்கணும். இந்த மாதிரி அரிப்பில் எந்தவித கட்டி எதுவுமே இல்லாமல் அலசி நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரிப்பிலேயே இந்த கையை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோன்னா நமக்கு அந்த கட்டி ஓரளவுக்கு இல்லாமல் வந்துடும். இந்த மாதிரி அலசி எடுத்த கப்பியை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் மிக்சி ஜாரில் திரித்து அதையும் ஒரு வாட்டி அலசி எடுத்துக்கிட்டால் நமக்கு மாவு நல்ல மணல் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். நான் இப்போ நான் உங்களுக்கு அதோட கன்சிஸ்டன்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி மணல் மாதிரி இருக்கணும். இதை திரும்பியும் ஒரு சட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு திரும்பியும் நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடணும். நம்ம ஃபஸ்ட்டு மைல்டான கோல்டன் கலரில் தான் வறுத்தோம். இப்போ நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் வறுத்துக்கிட்டே இருக்கணும். இது அடி பிடிச்சிடக்கூடாது, அதனால் கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா 100 நெய் இதோட ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நெய் எல்லா மாவோடையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துரும். உங்களுக்கு தேவைப்படும் போது அப்பப்போ கொஞ்சமாக எடுத்து சீனி போட்டு சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.